எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய ஊடக நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து எங்களது அரசாங்கத்தின் சர்வதேச நல்லுறவுகளை பேடிக்கொள்ளும் பலவீனமானது ஒரு ஒழுங்கான முறையில் இதனை நடைமுறைப்படுத்த முடியாது என்றதை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களூடாக பரப்பப்பட்ட விடயம், அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலேயும் ஒரு பிணக்கினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முற்பட்டார்கள். சீன ராஜ்யத்துக்கே இல்லாத பிரச்சனை ஒன்றை இந்த ஊடகம் ஏற்படுத்த முனைந்தது. எமது நாடானது தற்போது காணப்படும் மிகவும் சவால் மிக்க தருணத்தில் எங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறான பிரதான வளங்களையும் எங்களது தகமைகளை தேடுங்கள், பரவாயில்லை. இந்த எதிர்கட்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையில்லை என்றால் பரவாயில்லை, தேடுங்கள். பிரதி சபாநாயகர்களே, 2025வது வருடத்திற்காகவும் பாடசாலை மாணவர்கள் சீருடைகளை வழங்குவதற்காகவும் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். குறித்த சீருடைகளானது சீன அரசாங்கமானது தேவையான நிதி உதவிகளை வழங்கியுள்ளது என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். தொடர்பாக குறித்த அரசாங்கத்துக்கும் மிகவும் நன்றியுடையவர்களாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு செல்லும் இந்த தருணத்தில் மிகவும் சோகமான ஒரு நிலை, ஒரு வருத்தத்துக்குரிய நிலை. நாங்கள் இவ்வாறு செய்ய முற்படும் இந்த நடைமுறைகள், செயற்பாடுகள், இந்த நாடு சென்றிருக்கும் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், இது அனைத்தையும் நாங்கள் தலையிட்டு இதிலிருந்து ஏற்படுவதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். எதிர்கட்சியினரும் அவர்களினால் தொடர்புடைய ஊடகங்களும் இதனை வீழ்ச்சியடைய செய்வதற்கு சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உதாரணமாக சீன கொடுப்பனவு தொடர்பாகவும் ஊடகங்களூடாக பரப்பப்பட்ட விடயம், அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலேயும் ஒரு பிணக்கினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முற்பட்டார்கள். சீன ராஜ்யத்துக்கே இல்லாத பிரச்சனை ஒன்றை இந்த ஊடகம் ஏற்படுத்த முனைந்தது. இதனை என்னை தொடர்புபடுத்தி செய்ய முனைந்தார்கள். இவ்வாறு ஊடகங்களூடாக செய்திகளை பரப்பி பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்த முனைந்தார்கள். நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சீன உயர்ஸ்தானிகர் மற்றும் சீன ராஜ்யத்துக்கு நாங்கள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இதன் பின்புலம் என்ன என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தினை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. இவ்வாறான முயற்சிகளை எடுத்து எமது நாடானது தற்போது காணப்படும் மிகவும் சவால் மிக்க தருணத்தில் எங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறான பிரதான வளங்களையும் இவ்வாறு வீழ்ச்சியடைய செய்வது ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இவ்வாறான முயற்சிகள் காரணமாக எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய ஊடக நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து எங்களது அரசாங்கத்தின் சர்வதேச நல்லுறவுகளை பேடிக்கொள்ளும் பலவீனமானது ஒரு ஒழுங்கான முறையில் இதனை நடைமுறைப்படுத்த முடியாது என்றதை நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு விடயமாக இந்த அனைத்து முயற்சிகளும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இது வீழ்ச்சியடை தோல்வியடைந்தது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வெளிநாட்டு ஒன்றுக்கு பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த சில விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டாலும், அதாவது சர்வதேச நல்லுறவு எவ்வாறு பலப்படுத்தி காணப்படுகின்றது என்பது தெரிய வருகின்றது. அதனை எவ்வாறு முகாமித்துவம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது சர்வதேச நல்லுறவானது எங்களால் பேண முடியாது என்ற எண்ணத்தை நிலைநிறுத்துவதற்கு எதிர்க்கட்சியானது முயற்சிகளை மேற்கொண்டது. அது அனைத்தும் ஒரு போலியான விடயமாக தற்போது மாறியுள்ளது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக மாத்திரம் அல்ல, இந்த சமுதாயத்தில் தற்போது காணப்படும் நமது அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களின் தகைமைகள் தொடர்பாகவும் பல்வேறு ஆர்வங்கள் எழுந்துள்ளன. நீங்கள் தற்பொழுது ஒரு கூற்றினை உரையாடி இருந்தீர்கள்.
இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களது தகைமைகள் தொடர்பாக ஆராய்கிறார்கள், அவர்களது சான்றுகள் தற்பி கேட்கிறார்கள், பல்வேறு ஆர்வங்களை அவர்கள் காட்டுகிறார்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னர் இருந்த அமைச்சரவையில் இருந்தவர்களது கல்வி தகைமைகள் மாத்திரம் தெரியறவில்லை. தற்பொழுது எங்களது களவுகளை ஆராய முடியாதன் காரணமாக தான் அதனை ஆராய்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன். இது எமது ஒரு வளர்ச்சி என்றும் எங்களால் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இது தொடர்பாக நாங்கள் இவ்வாறான ஒரு எண்ணமும் எங்களுக்கு காணப்படுகின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அரசியல்வாதிகளின் நேர்மையான தன்மை இந்த மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற போலி அல்லது பொய்யானது பொய்யை வெளிப்படுத்த வேண்டிய தேவைப்பாட்டின் மூலமாக இதனை செய்திருந்தால் அது தொடர்பாக நாங்கள் கதைக்க விருப்பமுடன் இருக்கின்றோம். மக்களுக்கு முழுமையான ஒரு உரிமை காணப்படுகின்றது. நாங்கள் சொல்கின்ற விடயங்கள் உண்மையா, நாங்கள் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் உண்மையா, நாங்கள் செய்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு மக்களுக்கு உரிமைகள் காணப்படுகின்றன. அது அனைத்திற்கும் நாங்கள் பொறுப்புடையவராக கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதன் காரணமாகவே நாங்கள் அந்த முன்மாதிரியுடனேயே அந்த கட்டுப்பாடுடனேயே நாங்கள் தற்பொழுது சேவையாற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் தற்பொழுது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது தகைமைகள் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் ஏற்படுவது அந்த நேர்மையான இடத்தில் அல்ல இவ்வாறு தோன்றி இருக்கின்றன. உண்மையில் மக்களுக்கு நாங்கள் பொய் சொல்கின்றோமா இல்லையா என்ற அடிப்படையில் அல்ல இவை எழுந்துள்ளன. இது ஒரு மிகவும் குறுகிய ஒரு அரசியல் இலக்கோடையே நடைபெறுகிறது என்று சொல்கின்றேன். நமது அரசாங்க நியமிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து எதிர்கட்சியானது ஆர்வமாகிறது எங்களை கீழ்ப்படிய, அதே நேரம் எங்களை தரம் குறைவாக நிலைநிறுத்துவதற்கே அவர்கள் ஆர்வமுடையவராக இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் காலங்களிலும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தான் 159 பிரதிநிதிகளுடன் இந்த அரசாங்கத்தை நிறுத்த எங்களால் முடியுமாக இருந்தது. தற்பொழுது அரசாங்கமானது நியமிக்கப்பட்டதன் பிற்பாடும் குறைந்த அளவானது இந்த மக்களால் சொல்லப்பட்ட விடயத்தை கூட ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியாது. எங்களை பற்றி ஆராய்வது மிகவும் சோகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இன்னொரு விடயம், கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பல்வேறு நபர்களிடமிருந்து அறிவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அறிவுகளை பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். இங்க இருக்கிறார்கள் பட்டதாரிகள் இருக்கிறார்கள், அதாவது உயர் பட்டப்படிப்பில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். எந்த சான்றிதழும் இல்லாத நபர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவ்வாறு எந்த வேறுபாடும் இல்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் அனைவரும் அனைத்து அனுபவங்கள் மூலமாகவும் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கது. பல்வகமை கொண்ட ஒரு குழு ஒன்றுதான் இங்கு காணப்படுகின்றது. பல்வேறு பாதைகளினூடாக தங்களது அறிவுகளை பெற்றுக்கொண்டு வந்த நபர்களே எங்களது அரசாங்கத்தின் ஒரு பலமாக காணப்படுகின்றது. ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு பயணப்பாதை அல்ல. நாங்கள் பார்க்கும் கோணத்தில் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் போது, அதாவது கல்வியை பெற்றுக்கொள்வதற்கும் பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகின்றது. அதாவது பாடசாலை முடிவடைந்து உயர்தரம் கற்றுக்கொண்டதன் பிற்பாடு பல்கலைக்கழகம் சென்று பட்டங்களை பெற்றுக்கொள்கிறார். அது ஒரு முறை. ஏனைய விடயங்களிலும் இதனை ஏற்படுத்த முடியும். அதாவது வேலையை செய்து கொண்டே அவர்கள் பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தங்களது சாதாரண கல்வி முறையை தாங்கள் ஒதுக்கி தங்களது பிரயோக செயல்முறையினூடாக அனுபவங்களின் மூலமாக சேர்த்து கொண்டு அதனை பகிர்ந்து கொண்டு அவர்கள் வந்து அனுபவசாலிகளாக மாற முடியும். அதாவது அறிவு என்று சொல்றது அதாவது பாடசாலைக்கோ அல்லது சான்றிதழுக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ மட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு காரணமாக வேறொரு முறையில் அறிவினை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அவ்வாறு நபர்களும் எமது குழுவில் காணப்படுகின்றார்கள்.
அந்த உத்தியோகபூர்வமான பயணப்பாதை அரசியல் நோக்குக்காக அர்ப்பணித்த நபர்களும் எங்களிடம் இருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்கள் தொடர்பாகவும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த அனைத்து நபர்களையும் உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியாக எங்களது அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. இந்த பல்வகைமை தான் எங்களிடம் காணப்படுகின்றது. இந்த பல்வகைமை தான் எங்களுக்கு பலமாக இருக்கின்றது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிற்கு கல்வி தொடர்பாக நாங்கள் கூறுகின்றோம். எங்களது ஒரு தேவையாக காணப்படுகின்றது. இந்த கல்வியானது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த கல்வியினூடாக அறிவினை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அறிவினூடாக பல்வேறு பாதைகள் திறக்கப்படுதல் வேண்டும். அத்தோடு இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு இளைஞருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் நினைக்க தேவையில்லை. அவர்களுக்கு இந்த தருணம் இல்லாமல் போனது என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை. அதன் காரணமாக தான் லைஃப் லாங் லேர்னிங் என்ற விடயத்தின் அடிப்படையாக கொண்டு, அதாவது தூர கல்வியையோ அல்லது முதியோர் கல்வினையும் தனது அறிவினூடாகவும் தனது திறனினூடாகவும் அறிவுகளை திரட்டி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் முறையான ஒரு விடயம். அதுதான் நவீனமயமாக்கல் கொண்ட ஒரு உலகத்தின் ஒரு முறையாக இருக்கின்றது. அதன் காரணமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, எங்களது தகமைகளை தேடுங்கள், பரவாயில்லை. இந்த எதிர்கட்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இல்லை என்றால் பரவாயில்லை, தேடுங்கள். ஆனாலும் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து தீர்மானங்கள் மற்றும் அனைத்து விடயங்களும் ஏதேனும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவே எடுக்கப்படுகின்றன. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்றத்தினுள் ஆளுங்கட்சி மாத்திரம் இருந்து பிரயோசனம் இல்லை. ஆளுங்கட்சி மாத்திரம் இந்த நாட்டை நினைத்து இந்த மக்களை நினைத்து தலையிட முடியாது. கட்டாயம் எதிர்கட்சி ஒன்று தேவை. எதிர்கட்சியினுள்ளும் உண்மையாகவே பாரிய ஒரு பொறுப்பு எதிர்கட்சிக்கு காணப்படுகின்றது. அந்த பொறுப்பானது மிகவும் பாரிய பொறுப்பென்றாகும். தற்பொழுதும் கதிரைகள் வெற்றிடமாக இருக்கின்றன, பரவாயில்லை. நாங்கள் நம்புகின்றோம் பிரதி சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சிக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது. நாங்கள் அனைவரும் மறந்திருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டின் மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உறுப்பினர்களிலிருந்து பெண் உறுப்பினர்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுற விடயங்கள் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். முதலாவது தினத்திலேயே உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். இந்த புதிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். எங்களை விமர்சனம் செய்தல், அதாவது எங்களை கேள்வி கேட்டல், நோக்கங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருத்தல் வேண்டும். அதாவது இந்த மக்களையும் இந்த நாட்டையும் கட்டியெழுப்ப முயற்சி செய்வோம் என்று கூறி முதலாவது வாரத்திலேயே நாங்கள் அழைப்பை விடுத்திருந்தோம். இந்த அழைப்புக்கு இந்த எதிர்கட்சியானது சரியாக புரிந்து கொள்ளவில்லையா என்பது தொடர்பாகவும் கேள்வி என்று காணப்படுகின்றது. இது உண்மையிலே இந்த நாட்டை பற்றி யோசி, இந்த நாட்டு மக்களை பற்றி யோசித்து, இந்த நாங்கள் அனைவரும் பிரதிநிதித்துவம் செய்து மக்கள் தொடர்பாக யோசித்து தலையிட்டு, அதாவது மிகவும் குறுகிய, அதாவது பின்தள்ளப்பட்ட அரசியலை யோசிக்காமல் முன்னெடுக்க வேண்டும். நான் இறுதியாக முடிவுறுத்துகின்றேன். நான் இறுதியாக சொல்ல முனைகின்றேன். இதனை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம். எங்களது குழுவானது, அதாவது எங்களது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதாவது உண்மையான நேர்மை, நியாயம் மற்றும் அர்ப்பணிப்பு நூடாக மக்கள் ஆணையின் பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புகளை ஒருபோதும் குறையீடை போட வேண்டாம். அது தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுவோம். நாங்கள் அனைவரும் முழுமையானவர்கள் அல்ல. தனிப்பட்ட முறையில் நாங்கள் முழுமையானவர்கள் அல்ல. எங்களது குறைகள் இருக்கக்கூடும், தவறுகள் இருக்க முடியும். அது தனிப்பட்ட முறையில் ஏற்படும் குறைபாடுகள், பிழைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் செய்யப்பட வேண்டிய நடைமுறையில் ஒன்று காணப்படுகிறது நமது அரசாங்கத்தில்.
ஆனாலும் தனிப்பட்ட நபர் அடிப்படையில் அல்ல, நாங்கள் சமூகம் என்ற ஒரு கூட்டிணைத்த குழு என்ற வகையில் நாங்கள் செயற்படுகின்றோம். இது தொடர்பாக எங்களுக்கு நம்பிக்கை ஒன்று காணப்படுகின்றது. தொடர்பான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வழங்க முடியும். இந்த நம்பிக்கையும் இந்த சான்றுபடுத்தல் காரணமாகவே நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். அதாவது இந்த கூட்டிணைத்தல், இந்த பலத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறை மதிப்பீடு செய்ய வேண்டாம். இதன் மூலமாக நீங்கள் விடுக்கின்ற எந்த ஒரு சவால்களையும் எங்களால் முகம் கொடுக்க முடியும் என்று கூறி நான் நிறுத்துகின்றேன்.